எதிரே அம்மா கடையை விரித்து விட்டாள். வாரணாசி பட்டு, காஞ்சிபுரம் சாட்டின் பட்டு, ஜரிகை வேலைப்பாடு செய்த அமெரிக்கன் ஜார்ஜெட் நகைப்பெட்டிகள் எல்லாவற்றையும் பார்க்கையில் உஷாவுக்கு வயிற்றை என்னவோ செய்தது. தனக்கும் இந்த அலங்கார பொருட்களுக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. யோசிக்க யோசிக்க இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒப்புதல் கொடுத்தோம் என்றே புரியவில்லை அவளுக்கு. அவளுடைய மனநிலையை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அம்மா ஏதோ சின்ன வயசில் ஒரு நார்மல் பெண்ணுக்கு திருமணம் செய்கிற மாதிரி ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்திருந்தாள். இந்த மாதிரியெல்லாம் அமர்க்கலம் செய்தால் எங்கேயாவது ஓடி போய் விடுவேன். கல்யாணத்துக்கு முன்பு ஒரு நாள் அவள் அதட்டல் போட்ட பிறகுதான் அம்மா சற்று ஓய்ந்தாள். சே, என்ன புத்தி கெட்ட ஜனங்கள் என்று அவளுக்கு அலுப்பாக வந்தது. அவளுக்கும் தான் புத்தி எங்கே போய்விட்டது. இனிமேல் அழுத்து கொண்டு பிரயோஜனமில்லை என்று தோன்றியது. ஏதோ ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாகிவிட்டது. அவள் எந்த காரணத்தினால், எந்த உணர்வின் உந்தலினால் அதற்கு உடன்பட்டு இருந்தாலும் அவளால் இனி அதை மீறிக்கொண்டு செயல்படுத்த முடியாது என்று தோன்றியது. ஏதோ புலன்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி அவளை இழுத்து கொண்டு போகிற மாதிரி. அது நல்லதற்கா கெட்டதற்கா என்று அவளுக்கே புரியவில்லை. அவளுக்கு சம்மதம் என்ற விஷயத்தை சங்கருக்கு தெரிவித்ததும் அவன் பூரித்து போனவன் மாதிரி தென்பட்டதாக அப்பா சொன்னார். இன்னும் 10 நாட்களில் கல்யாணம் நடக்க வேண்டும். 15 நாட்களில் நேபாளத்துக்கு கிளம்ப வேண்டும் என்றானாம். அமையப்போகும் புதிய வாழ்வு எப்படி இருக்குமோ என்றிருந்த அவள் மனதில் எந்தவித கிளுகிழுப்பும் ஏற்படவில்லை. அலுவலகத்தில் ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைத்த மாதிரி இருந்தது. அன்றைக்கு அந்த மாலை பொழுதில் பட்சிகளின் ஆரவாரத்தை கேட்டபடி, ஓடும் மேகங்களை பார்த்தபடி அவள் திருமணத்துக்கு எனக்கு சம்மதம் என்று அவரிடம் சொல்லிவிடுங்களப்பா என்று சொன்னதும் அவளுக்கே தான் சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது. எந்த பலவீனத்தில் அந்த வாக்கியத்தை சொன்னோம் என்று அவள் அதிர்ந்து போனாள். கிதாரின் இசை மேலும் மேலும் சோகமாய் இழைந்து வந்தது. மிதமிஞ்சிய சோகத்தை அனுபவித்தவர்கள்தான் அப்படி இசையில், இலக்கியத்தில் உள்ளத்தை உருக்கும்படியாக சோகத்தை இழைக்க முடியும் என்று தோன்றியது. சோகத்தை அனுபவித்தவர்தான் அதை அவற்றில் உணரவும் முடியும். அதற்கு மேல் தாங்க முடியாதவள் மாதிரி அவள் உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். சங்கர் வந்தது தெரியும், ஆனால் அவள் வெளியில் வரவில்லை. அப்பாவே பேசிக்கொள்ளட்டும் என்று திடீரென்று ஒரு ஆயாசம் ஏற்பட்டது அவளுக்கு. தூக்கு மேடைக்கு தயாராகிவிட்ட கைதி மாதிரி ஒருவித விரக்தியுடன் மோட்டு வளையத்தை பார்த்தபடி படுத்திருக்கையில் அவளுக்கு ஒரு பக்கம் இனம் புரியாத ஒரு சீற்றமும் ஏற்பட்டது. எதற்கு இந்த பரிதவிப்பு என்றே புரியவில்லை. தானாக ஒரு விலங்கை மாட்டிக்கொண்டு எதற்காக இப்படி திண்டாட வேண்டும் என்றும் புரியவில்லை. ஆனால் ஒரு சுழற்சியில் மாட்டிக்கொண்டு விட்ட மாதிரி இருந்தது. அதிலிருந்து மீளுவது அசாத்தியம் என்று தோன்றியது. இத்தனை நாளும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது போதும். ஒரு லயபிலிட்டியாக, எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்தது போதும். ரமேஷ் போன்றவர்கள் நிலை தடுமாறி நிற்பதற்கு காரணமாகி வளைய வந்தது போதும். அந்த வம்பர்களின் புகையிலை பேச்சை கேட்டுக்கொண்டு சுரணை கெட்டு இருந்தது போதும். ஒரு நார்மல் பெண் மாதிரி கணவன் குழந்தைகள் புடைசூழ தெருவில் நடக்க மாட்டோமா என்று ஏங்கியது போதும். இந்த திருமணம் என்பது பல யுகங்களாக மனதில் இருந்த தாவங்களுக்கெல்லாம் வடிவுகள். அதன் விளைவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சமாளிப்பது அவள் கையில்தான் இருக்கிறது. அவளிடம் மிகவும் ஜாக்கிரதையாக பேசுகிறவர் மாதிரி அப்பா அவன் வந்து போனதை பற்றி சொன்னார். இன்னும் 10 நாளில் முகூர்த்தம் வைக்க வேண்டும். கோர்ட் வேலையை ராஜினாமா செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவள் மோட்டு வளையத்திலிருந்து பார்வையை அகற்றவே இல்லை. அவள் அதற்கு பிறகு யாருடனும் பேசவும் இல்லை. மறுநாள் வழக்கம்போல் அவள் கோர்ட்டுக்கு போனாள். கோர்ட் கட்டடத்தையும் அதன் பெரிய ஜன்னல்களையும் கதவுகளையும் பார்க்கும்போது மனதில் ஒரு சூன்யம் படருகிற மாதிரி இருந்தது. இன்னும் 10 நாட்களில் அவள் 30 வருஷங்களாக பழகிய இடங்களை விட்டுவிட்டு போகப் போகிறாள். ஒரு கண்காணாத தேசத்துக்கு. முக்கியமாக அவளோடு ஒரு அங்கமாகி போனார் போல் இருந்த இந்த நீதிமன்றத்துக்கு தினமும் வராமல் தன்னால் வாழ முடியுமா என்று ஒரு தயக்கம் ஏற்பட்டது. ஒவ்வொரு தூணுக்கும் ஜன்னலுக்கும் அந்த புல்முகார் மரத்துக்கு கூட ஒரு கேரக்டர் இருந்தது. மறக்க முடியாத கேரக்டர்கள். அவள் அன்று பார்க்க வேண்டிய வேலையை எப்பொழுதும் போல் பார்க்க தொடங்கினாள். வேலையை முடித்ததும் ராஜினாமா கடிதத்தை எழுதலாம் என்று அவள் நினைத்தாள். உஷா! சற்று உரத்து வந்த அந்த குரலை கேட்டு அவள் தலை நிமிர்ந்தாள். ரமேஷ் கதவண்டை நின்றிருந்தான். முகம் ஜிவு என்று சிவந்திருந்தது. அவள் யோசனையுடன் அவனை பார்த்தாள். உஷா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அவள் திடுக்கிட்டாள். அதற்குள் அவனுக்கு யார் சொன்னது? அவள் சாதாரணமாக இருக்க முயன்றாள். எது உண்மையா? அவன் எதையோ அடக்கிக் கொள்கிற மாதிரி சிரமத்துடன் கேட்டான். உனக்கு கல்யாணம் மாமி? அவள் கண்களை தாழ்த்தி கொண்டாள். உங்களுக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னார்கள்.
உண்மையா இல்லையா? உண்மைதான். அவள் குரல் கம்மி போய்விட்டது. ரமேஷ் அருகில் வந்து மேஜை மேல் கையை ஊன்றியபடி எதிரில் நின்றான். உஷா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் தினமும் கெஞ்சி கொண்டிருக்கிறேன். என்னை உதற விட்டுவிட்டு யாரோ முன்பின் தெரியாதவன், 3 குழந்தைகள் இருப்பவன், அவனுக்கு 2ஆம் தரமாக ஒப்பு கொண்டிருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? உஷா சோகத்துடன் சிரித்தாள். என் வாழ்க்கையில் நடந்திருப்பது எல்லாமே அநியாயம்தான் ரமேஷ். கட் த டிராமாட்டிக்ஸ் என்றான் அவன் ஆத்திரத்துடன். இந்த மாதிரி ஒரு கல்யாணத்திற்கு எதற்கு ஒப்புக்கொண்டீர்கள்? என்ன நிர்பந்தம் அப்படி? ஏதோ ஒரு வகை நிர்பந்தம்தான். அவன் சற்றென்று உடைந்த குரலில் சொன்னான். உஷா, உங்களது விபரீத முடிவுக்கு நான் காரணம் என்றால் நான் விலகிக் கொள்கிறேன். உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். அவள் நெகிழ்ந்து போனாள். கண்களில் நீர் துளிர்த்தது. இல்லை ரமேஷ், நீங்கள் காரணமில்லை. பின் என்ன காரணம்? அவள் எழுந்து ஜன்னலண்டை சென்றாள். வெளியே குல்முகர் மரம் தனது இரத்த சிவப்பு பூக்களை பரப்பியபடி நிழலை விரித்திருந்தது. என்னுடைய விதி என்று வேண்டுமானால் சொல்லலாம் ரமேஷ். விதியா? நான்சென்ஸ். வாட் இஸ் ராங் வித் யூ? நத்திங் இஸ் ரைட் வித் மீ. தட் இஸ் த ட்ரபிள். அவன் அருகே வந்து அவளது தோளை பற்றி திருப்பினான். இதை பாருங்கள் உஷா, இது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒரு வக்கீல் இந்த மாதிரி 10ஆம் பசலித்தனமாக தீர யோசிக்காமல் ஒரு காரியத்தில் இறங்கலாமா? என்னதான் ஒரு பெண்ணாக இருந்தாலும். அவள் அவனது பிடியிலிருந்து விலகி கொண்டாள். நான் நன்றாக யோசித்தாகிவிட்டது ரமேஷ். எனக்கு இதிலிருந்து தப்ப முடியாது. ஏன் முடியாது? கல்யாணமாகிவிடவில்லையே. இட் இஸ் நெவர் டூ லேட். அவள் முடியாது என்கிற மாதிரி நாற்காலியில் வந்து உட்கார்ந்தாள். என் செய்கை உங்களுக்கு புரியாது, கோபமும் வரலாம். ஆனால் என்றைக்காவது என் மனதை திறந்து அதில் இருப்பதையெல்லாம் யாரிடமாவது கொட்ட வேண்டும் என்று தோன்றினால் உங்களிடம்தான் வருவேன். பட் என்று ரமேஷ் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கையில் அவள் மேஜை மேல் முகத்தை கவிழ்த்து கொண்டு விசித்து விசித்து அழுதாள். அவன் விக்கித்து போனவன் மாதிரி சிறிது நேரம் அவள் அழுவதை பார்த்து கொண்டே நின்றான். அவன் தயங்கியபடி சொன்னான். அவளை எப்படி தேற்றுவது என்று புரியாதவன் மாதிரி, உஷா, ஐ எம் சாரி. எனக்கு நிஜமாகவே உங்கள் போக்கு புரியவில்லை. எதற்காக இப்படி முடிவு எடுத்தீர்கள் என்றும் புரியவில்லை. ஒரு நண்பன் என்கிற முறையில் சொல்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். அவள் பதில் சொல்லாமல் விம்மிக் கொண்டிருந்தாள். அவன் தொடர்ந்தான். 2ஆம் தரமாக போய் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. என்னை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம். வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்களா? உஷா தலை நிமிர்ந்தாள். முகத்தை கர்ச்சிஃபால் அழுத்தி துடைத்து கொண்டாள். ரமேஷ், நான் சொல்வதை நம்புங்கள். காரணத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சொல்வேன். அந்த டெஸ்பரேட் மூடில்தான் இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இதன் விளைவு எப்படி இருந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு. ரமேஷ் தோலை குலுக்கி கொண்டான், பெருமூச்சு விட்டபடி. அப்பொழுது விதி சதி என்று சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்களே தெரிந்து கண்ணை திறந்து கொண்டு கழுத்தை நீட்டுகிறீர்கள். அவள் விரக்தியுடன் சிரித்தாள். ஆமாம், ஆனால் அதில் விழப்போவது மாங்கல்ய சூத்திரமா இல்லை சுருக்கு கயிறா என்று விதிதான் தீர்மானிக்கும். அவன் யோசனையுடன் அவளை பார்த்தான். உங்கள் மனசு சரியாகத்தான் இல்லை. இல்லாவிட்டால் இப்படி அபத்தமாக பேச மாட்டீர்கள். இனிமேல் என் காதுபட இந்த மாதிரியெல்லாம் பேசாதீர்கள். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவன் உண்மையாகவே வருத்தப்படுவது அவளுக்கு தெரிந்தது. ஐ ப்ராமிஸ் என்றாள் அவள். அவன் அவளுடைய கைகளை தன் கைகளில் வைத்து கொண்டான். உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் என்றான். அவன் கண்கள் பனித்த மாதிரி இருந்தது. அது அவளது பிரமை என்று அவள் நினைத்து கொண்டாள். வெளியே ஏதோ அரவம் கேட்கவே அவன் சற்றென்று உணர்வு பெற்றவன் போல் எழுந்தான். நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன் என்று அவன் கிளம்பினான். அவன் சென்றதும் அவள் மனதை இழுத்து பிடித்து கொண்டு வேலையில் ஆழ்ந்தாள். காலையில் பார்க்க வேண்டியது ஒரு வழியாக முடிந்ததும் அவள் ராஜினாமா கடிதம் எழுதுவதற்கு முன் சுதர்சனத்தை பார்க்கலாம் என்று கிளம்பினாள். ஆள் அரவத்தை கேட்டு அவர் தலை நிமிர்ந்தார். அவளை கண்டதும் உற்சாகத்துடன், வா வா, என்ன சமாச்சாரம்? இன்றைய கேஸில் ஏதாவது சந்தேகமா? அன்றைய கேஸ் அவளுக்கு மறந்தே போயிருந்தது. அவர் கேட்ட பிறகுதான் ஞாபகத்திற்கே வந்தது. அது ஒரு கள்ளக்கடத்தல் கேஸ். அவர் வழக்காட போகிறார் என்று. ஒன்றும் சந்தேகமில்லை சார். நான் ஒரு பர்சனல் விஷயமாக வந்தேன். அவர் கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தார்.
என்ன? அவள் தலையை குனிந்து கொண்டே சொன்னாள். எனக்கு கல்யாணம் சார். அந்த வாக்கியத்தை சொல்லும் போதெல்லாம் மனசு அதிர்ந்து போகிற மாதிரி இருந்தது. குட் குட் என்றார் அவர் உற்சாகத்தோடு. அதையே நீ என்னவோ துக்க சமாசாரத்தை சொல்கிற மாதிரி தலையை தொங்க போட்டுக்கொண்டு சொல்கிறாய். அவள் சிரிக்க முயன்றாள். ஏனென்றால் எனக்கு திருமணத்திலேயே இஷ்டமில்லை. அப்பா அம்மாவின் கட்டாயத்துக்காக கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். சுத்த பேத்தல் என்றார் அவர் அலட்சியமாக. உன் யோசனையை யார் கேட்டார்கள்? உங்க அம்மா அப்பா நினைப்பது தான் சரி. அது கிடக்கட்டும். யூ வில் பி ஆல் ரைட் ஆஃப்டர் மேரேஜ். யார் பையன்? என்ன செய்கிறான்? இரண்டாந்தாரம் என்று சொல்லாமல் அவள் மற்ற விவரங்களை சொன்னாள். சொல்கையிலேயே ரமேஷுக்கு விவரம் எப்படி தெரிந்தது என்று கேட்டுக்கொள்ளாமல் போனோமே என்று நினைத்து கொண்டாள். சுதர்சனம் எல்லாம் கேட்டுவிட்டு குட் குட் என்றார். அப்ப சீக்கிரமே இந்தியா விட்டு நேபாளத்துக்கு போய் விடுவாய் என்று சொல்லு. நேபாளத்துக்கு போக பாஸ்போர்ட் எல்லாம் வேண்டாமே? வேண்டாம். என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை இன்று மதியானம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றாள் அவள். அவர் யோசனையுடன் புருவத்தை உயர்த்தினார். என்ன அவசரம் அதுக்கு? நீ லீவே எடுத்துக்கொண்டதில்லையே. 2 மாதம் லீவுக்கு அப்ளை பண்ணு, நான் சாங்ஷன் பண்ணுகிறேன். அப்புறம் ரிசைன் பண்ணினால் போகிறது. அவர் அதை யதார்த்தமாக சொன்னாலும் யாருக்குமே அவளது கல்யாணத்தில் நம்பிக்கை இல்லாத மாதிரி அவளுக்கு தோன்றியது. சரி, லீவுக்கே அப்ளை செய்கிறேன், அதுவும் நல்ல யோசனைதான் என்று சொல்லிக்கொண்டே அவள் எழுந்தாள். லஞ்ச் பிரேக்கின் போது அவள் சங்கரை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும் என்று ரமேஷை கேட்டாள். மிஸ்டர் குப்தா தங்கியிருக்கிற லாட்ஜியில் தான் அந்த சங்கர் தங்கியிருக்கிறாராம். குப்தா ஒரு வக்கீல், இங்குதான் வேலை பார்க்கிறார் என்று தெரிந்ததும் உங்களை பற்றி விசாரித்தாராம். குப்தா என்னிடம் சொன்னார். எனக்கு தெரிய வேண்டியது அவசியம் என்று குப்தா நினைத்தாரோ என்னவோ. உஷாவுக்கு லேசாக முகம் சிவந்தது. தன்னை சுற்றி இருந்தவர்களை, அந்த அழுக்கு படிந்த கேண்டீன் சுவர்களை அவள் ஒரு ஏக்கத்துடன் பார்த்தாள். நாளையிலிருந்து நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன் ரமேஷ். என்னால் அதை இன்னும் நம்ப முடியவில்லை என்றான் அவன். அவள் விரக்தியுடன் சிரித்தாள். நீங்கள் எப்பவுமே மனதிற்கு திருப்தியாக இருப்பதில்லை. நமக்கெல்லாம் கற்பனையிலேயே வாழத்தான் ஆசை. நிஜத்தை ஒப்புக்கொள்ள மனதிற்கு தெம்பில்லை. பிலாசபி நன்றாக பேசுகிறீர்கள். சைக்காலஜி படித்தீர்களானால் உபயோகமாக இருக்கும். மற்றவர்கள் மனசை புரிந்து கொள்ளலாம். அவள் தன்னை மறந்து சிரித்தாள். பல தலைகள் திரும்புவதைக் கண்டு அடக்கி கொண்டாள். கேன்டீனில் தன்னுடைய கணக்கையெல்லாம் தீர்த்துவிட்டு வரும்போது அவளையும் அறியாமல் கண்கள் பணித்தன. ரமேஷிடம் மாலையில் சொல்லிக் கொள்ளும்போது, கோர்ட் கட்டடத்தை விட்டு வெளியே வரும்போது, குல்மோகர் மரத்தை தாண்டும்போது கண்களில் நீர் நிறைந்த வண்ணமாகவே இருந்தது. நான் போகிறேன். என்னுள் ஒரு அங்கமாகி விட்டிருந்த உங்களையெல்லாம் விட்டுவிட்டு போகிறேன். முன்னால் இருக்கும் பாதை தெரியாமல் போகிறேன். வீட்டிலும் சாதாரணமாக கல்யாண காலங்களில் இருக்கும் கலகலப்பு இல்லாமல் இருந்த மாதிரி ஒரு இறுக்கம் நிலவுகிற மாதிரி அவளுக்கு பட்டது. எல்லோரும் ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி பேசிக்கொண்டார்கள். மோகனும் கூட வந்துவிட்டான் மாலாவுடன். மாமனார் எதிரில் இல்லாத சமயத்தில் எல்லாம் மாலா தலைப்பையே மூட மறந்து விடுபவள் போல இருந்தாள். அதை கண்டு தனக்கு ஏன் இப்படி ஆத்திரம் வருகிறது என்று உஷா நினைத்து கொண்டாள். தனக்கு ஆத்திரம் மூட்டுவதற்காகவே மாலா அப்படி செய்கிறாளோ? மோகன் இரவில் அவளை தனியாக கூப்பிட்டு கேட்டான். உஷா, உனக்கு இந்த திருமணத்தில் பரிபூரண சம்மதமா? அவன் கேட்டதே அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. இருந்தும் இந்த ஏற்பாட்டினால் அவனுக்கு நிம்மதி என்று அவளுக்கு புரிந்திருந்தது. அவள் எவ்வித உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் சொன்னாள். சம்மதம்தான் மோகன், உனக்கு இதில் என்ன சந்தேகம்? அப்ப சரிதான் என்றான் அவன். அவளுக்கு உள்ளுக்குள் சுரீரென்று ஆத்திரம் வந்தது. சுயநலவாதிகள், எல்லோருமே சுயநலவாதிகள்தான். பிரியத்துக்காக செய்கிறோம், கடமையை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வளைய வரும் அம்மாவும் அப்பாவும் கூட சுயநலக்காரர்கள் தான் என்று தோன்றியது. அவர்களது நாடகத்துக்கு இப்பொழுது வேண்டாத கதாபாத்திரம். அவளை காட்சியிலிருந்து அகற்றிவிட்டால் அவர்களுக்கு நிம்மதி. ராஜு ஒருத்தன்தான் என்னவோ நினைத்து நினைத்து கண்ணை கசக்கி கொண்டிருந்தான். அவனுக்கு அவள் மேல் அப்படி ஒரு ஒட்டுதல் இருந்தது. அவளுக்கே அதிசயமாக இருந்தது. வீட்டில் உறவுக்காரர்கள் குழுமி விட்டார்கள். அவர்களது அசட்டு பேச்சும் பரிகாசமும் அவளுக்கு வேண்டியிருக்கவே இல்லை. இவர்களது உலகம் எவ்வளவு குறுகியது என்று அவளுக்கு முதல் முறையாக உரைக்க ஆரம்பித்தது. நாட்கள் விரைந்தோடி விட்டன. அவளை கல்யாண பெண்ணாய் அலங்கரித்த நிலையில் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொள்ளும்போது ஓவென்று அழ வேண்டும் போல இருந்தது. சங்கரின் தூரத்து உறவுக்காரர்கள் யாரோ 2 பேர் வந்திருந்தார்கள்.
அவன் குழந்தைகளை கூட்டி வரவில்லை. புரோகிதர் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லியபடி அவளது கையையும் சங்கரின் கையையும் இணைக்கையில், அக்னிகுண்டத்தை அவளும் அவனும் வலம் வருகையில், அவனது தர்ம பத்தினி நீ என்ற வாக்கியத்தை கேட்கையில், எல்லாமே ஒரு பெரிய கேலிக்கூத்து என்று அவளது உள்ளம் கூவிக்கொண்டே இருந்தது. அம்மா ஒவ்வொன்றாக மடித்து கொடுத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் பெட்டியில் வைத்து பேக் செய்கையில் உஷாவுக்கு பிரமிப்பாக இருந்தது. நிஜமாகவே இந்த சூழலை விட்டு போகப் போகிறோம் என்று ஒவ்வொரு வினாடியும் உணர்த்துகையில் மனதில் இனம் புரியாத கலக்கம் ஏற்படுகிற மாதிரி இருந்தது. அம்மாவின் கண்களுடன் மனமும் கலங்கியிருப்பது அவள் புடவையை ஏறுமாறாக மடிப்பதிலிருந்தே தெரிந்தது. அம்மா, நானே மடித்துக் கொள்கிறேன், நீ போயேன் ப்ளீஸ் என்றதும் அம்மா ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே கண்ணை துடைத்துக்கொண்டு எழுந்து போனாள். அவள் அப்படி ஜீவனில்லாமல் போன மாதிரி போவதை பார்க்கையில் ஏன் அப்படி சொன்னோம் என்றிருந்தது உஷாவுக்கு. அவள் நினைத்து கொண்டாள். அவளுடைய கல்யாண பிரச்சனையை எழுப்பியதிலிருந்து தன்னுடைய முகத்தில் புன்னகையும் வாக்கில் நயமும் இனிமையும் போய்விட்டன. எல்லோரையும் தூண்டி துருவி பார்க்கும் குணம் வந்துவிட்டது. நிஷ்டூரமாக எதையும் நினைத்து கொள்ளும் மனச்சூன்யம் ஏற்பட்டுவிட்டது. ஒரு சராசரி பெண்ணுக்கு இதே நிகழ்ச்சி எத்தனை மாறுபட்ட மாறுதல்களை விளைவித்திருக்கும். வினோதினிக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகிவிட்டது. இன்னமும் கண்களில் ஒரு மயக்கம் தெரிகிறது. மாலை மயங்கியதும் உடலிலே மையலும் கள்ளமும் புகுந்து விடுகின்றன. உஷாவின் அழகு வழியும் பொம்மை கல்யாணத்தில் கூட வினோதினி என்ன பாடுபடுத்தி விட்டாள். சொல்ல சொல்ல கேட்காமல் கைகளில் மருதொன்றி கோலமாக வரைந்தாள். உடல் முழுவதும் மணக்கிறது இன்னமும் அவள் தெளித்த சென்டினாள். இன்னும் நெருங்கி உட்காரு, இதென்ன பட்டிக்கடா இருக்கிறாய் என்று நையாண்டி செய்தாள். தனக்கு இந்த மாதிரி ரம்மியமான உணர்வுகள் எல்லாம் கிடையாது என்று சொன்னால் யார் நம்புவார்கள்? நினைத்து பார்க்கையில் அவளுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியாமல் இருந்தது. அவளை விட அம்மாவும் அப்பாவும் தான் அதிகம் கலவரம் அடைந்த மாதிரி இருந்தது. முகத்தில் சுரத்தையே இல்லாமல் ஏதோ கிளி பிடித்து போனவர்கள் மாதிரி. அவர்களுக்கே இப்பொழுது பயம் தோன்ற ஆரம்பித்து விட்டதா? தங்களது முடிவை பற்றி அவர்களுக்கே சந்தேகம் தோன்ற ஆரம்பித்து விட்டதோ? அவள் எதையுமே கவனிக்காத மாதிரி இது வேறு யாருடைய கல்யாணமோ என்கிற மாதிரி பட்டும் படாமலும் வளைய வந்தாள். கல்யாண சந்தடியினால் அப்பா சோர்ந்து போயிருந்தார். காலையிலிருந்து படுத்துக்கொண்டே இருந்தார். உஷா அவருடைய அறைக்குள் நுழைந்தாள். போர்வையை போர்த்தியபடி படுத்திருந்த அவரது நிலையை கண்டதும் பரிதாபமாக இருந்தது. அப்பா, அவளுக்கு தொண்டையை அடைத்த மாதிரி இருந்தது. அவர் திடுக்கிட்டு கண்ணை திறந்தார். அவள் கையில் மருந்தை ஏந்தியபடி நின்றாள். மருந்தை சாப்பிடுங்களப்பா, என் கையால் கொடுக்கும் கடைசி மருந்து. அவர் எழுந்து உட்கார்ந்தார். அவருக்கு சௌகரியமாக அவள் தலையணைகளை சாய்த்து வைத்தபடியே கண்களில் துளிர்த்த நீரை விழுங்கி கொண்டு, நான் போய்விட்டாலும் வேலை தவறாமல் நீங்கள் மருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும், பத்தியமாக இருக்க வேண்டும், இருப்பீர்களாப்பா என்றாள். அப்பா திடீரென்று முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழுதார். குலுங்கும் அவரது முதுகையே பார்த்த வண்ணம் அவள் திகைத்து போய் ஒரு வினாடி நின்றாள். அவளுக்கு தூணாய் அரணாய் இத்தனை நாட்கள் வரை இருந்தவர் அப்படி உடைந்து போன மாதிரி குலுங்குவதை பார்க்கையில் அவள் கண்களிலிருந்தும் நீர் வழிந்தது. தன்னை சமாளித்து கொண்டு, என்னப்பா இது என்றாள். அவர் ஒரு வழியாக முகத்தை துடைத்து கொண்டு பேசினார். உஷா, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் என்று என்னால் நினைத்து பார்க்கவே முடியல. நீ எங்களுக்கு பாரமாக போயிட்டேன்னு நினச்சி உன்னை கல்யாணம் பண்ணினேன்னு தயவுசெய்து நினைக்காதேம்மா. உனக்கு வயசு காலத்தில் ஒரு துணை வேணும்னு நினச்சி தான் இந்த ஏற்பாடு பண்ணினேன். நல்லதை நினச்சி தானம்மா நான் செய்தேன். இப்போ பண்ணினது விவேகமாக இல்லையான்னு சந்தேகம் வர்றது. நீ எதையும் சமாளித்து கொள்வேன்னு தோணினாலும் 2 நாளாக என்னவோ கலக்கமாக இருக்கு. அப்பாவின் புலம்பலான தயக்கமான பேச்சு அவர் எவ்வளவு கலங்கி போயிருக்கிறார் என்று காட்டியது. அவர் பயத்தை போக்கி அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அப்பா, இனிமேல் கலங்கி பிரயோஜனமில்லை. ஆனது ஆகிவிட்டது. இனிமேல் என் பொறுப்பு. ஒன்று மட்டும் நிச்சயம், என்ன ஆனாலும் நானே சமாளித்துக் கொள்வேன். அங்கிருந்து திரும்பி வந்து உங்களுக்கு அவமானத்தை தேடி தரமாட்டேன். இந்த முராதாபாத்தில் வளர்ந்தவள் நான். மான அவமானம் என்கிற உணர்ச்சி உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு எனக்கும் இருக்கு. தயவுசெய்து நான் கிளம்புகிற சமயத்தில் கலங்காதீர்கள். அதற்கு பிறகு அவள் எதிரில் தம்முடைய உணர்ச்சிகளை காட்டாமல் மறைத்து கொண்டார். ஆனால் அவள் சங்கருடன் ரயிலுக்கு கிளம்பும்போது மட்டும் அவரால் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. சங்கரின் கைகளை பிடித்துக்கொண்டு மறுபடியும் அழுதார். 30 வருஷம் கோழி குஞ்சு காப்பாற்றுற மாதிரி அவளை காத்தேன். இனிமேல் நீங்க தான் பொறுப்பு. சங்கர்
அவர் முதுகில் தட்டிவிட்டு, "கவலைப்படாதீர்கள்" என்றான். அம்மா ஒன்றுமே சொல்லத் தெரியாமல் அழுது கொண்டே இருந்தாள். ரயில் கிளம்புகையில் எல்லோருடைய சோகத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருந்தது. ராஜி அழுது கொண்டே விடை கொடுத்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மோகனை மாதிரி ராஜுவும் உணர்ச்சி வசப்படாதவன் என்றுதான் நினைத்திருந்தாள். அவனுக்குள் இத்தனை மெல்லிய உணர்ச்சிகளா? பெட்டியில் இன்னும் 4 பேர் இருந்தார்கள். அவள் கண்களில் பொங்கிய நீரை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டாள். அவளுடைய தோள்களை பற்றி அவளை உள்ளே அழைத்துச் சென்று சங்கர் உட்கார வைத்தான். அவள் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்ததும் அவன் பக்கத்தில் அவளது முதுகைச் சுற்றியபடி ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான். எல்லோருக்கும் உன்மேல் கொள்ளை ஆசை போலிருக்கிறது, என்றான் அவள் காதருகில் மெல்லிய குரலில். அவளால் பதில் பேச முடியவில்லை. துக்கம் தொண்டையை அடைத்தது. அவர்களையெல்லாம் பிரிந்ததனால் துக்கமா, இல்லை வேறு காரணத்திற்காகவா என்று புரியாமல் அவள் திகைத்தாள். அவனுடைய லேண்டர் மனம் மிக அருகில் மூக்கைத் துளைத்தது. அந்த வாசனை பழக்கமில்லாமல் அவளுக்கு வயிற்றை என்னவோ செய்தது. ஜன்னலின் மேல் சாய்ந்து கொண்டு உட்காரலாம் என்றால் அவனுடைய கை அங்கிருந்தது. ஆண்மை மிகுந்த ரோமங்கள் அடர்ந்த சிவந்த கை, கவனமாக வெட்டப்பட்ட நகக்கணுக்கள், விரல்களுக்கிடையே நீலக்கல் பதித்த மோதிரம். இவனுக்கு தான் ஏற்றவள் இல்லை என்று அவள் நினைத்து கொண்டாள். வினோதினி மாதிரி ஒரு பெண் தேவை இவனுக்கு. அவள் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தாள். இனிமேல் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து லாபமில்லை. திருமணமாகிவிட்டது. அவளுடைய தோழமைக்காக அவன் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான். இத்தனை பெருந்தன்மையுடன் அவளை ஏற்றுக்கொண்டிருப்பவனுக்கு அவள் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டாள். அவள் தீர்மானித்து கொண்டாள். அவளது தனிப்பட்ட உள்ளத்தின் உணர்வுகளுக்கெல்லாம் இனி அர்த்தமில்லை. அவனுக்காக அவள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தார் முன் பகிரங்கமாக அவளை தன் மனைவி என்று சொல்லி அவளது அர்த்தமற்ற வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் ஏற்படுத்தி கொடுத்தவனுக்கு அவள் தகுந்த விசுவாசத்துடன் இருப்பாள். எந்தவித துயரத்தையும் காட்டாமல் சிரித்த முகத்துடன் அவனுடைய குழந்தைகளை தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவள் மெல்ல அவனை கேட்டாள், நீங்கள் குழந்தைகளை பற்றி அதிகம் சொல்லவே இல்லையே. அவன் கனவிலிருந்து விழித்து கொண்டவன் போல் அவள் பக்கம் திரும்பினான். அவளை பார்க்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யம் அவன் கண்களில் தென்படுவதை அவள் உணர்ந்தாள். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், நீ கேட்கவே இல்லையே என்று நினைத்தேன். முதல் பெண் பாமா 4வது படிக்கிறாள். 2வது ரவி 2வது படிக்கிறான். கடைக்குட்டி மகேஷ் கேஜியில் இருக்கிறான். அந்த இளம் குருத்துக்கள் தன் வசத்தில் இருக்கப் போகின்றன என்று நினைத்ததும் அவள் மேனி சிலிர்த்தது. நீங்கள் ஏன் குழந்தைகளை அழைத்து வரவில்லை என்றாள் அவள். அப்பா 2ஆம் கல்யாணம் செய்து கொள்வதை பார்ப்பது குழந்தைகளின் மனநிலையை பாதிக்கும் என்று நான் நினைத்தேன். நீங்கள் சொல்வது வாஸ்தவம்தான் என்றாள் அவள். கேஜியில் படிக்கிறான். கடைசி பையன் என்றால் 5 வயது இருக்குமா? 4.5. ஓ, ஐயோ பாவம் என்றாள் அவள் உண்மையான அனுதாபத்துடன். அப்போ 3.5 வயதில் அம்மாவை இழந்து விட்டானா குழந்தை? அவன் ஆமாம் என்று பெருமூச்சு விட்டான். இந்த உன்னுடைய அனுதாபம் என்றும் இருக்க வேண்டும் உஷா என்றான். அவள் தன்னையும் அறியாமல் அவனது துடைமேல் தன் கையை வைத்தாள். என்றைக்கும் இருக்கும். இது சத்தியமான வார்த்தை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவனை பார்த்து கொண்டு சிரித்தபடியே சொன்னாள். வெள்ளை பற்கள் பளீரென்று மின்னியது. கண்ணும் குழைந்தது. அவன் ஒரு வினாடி அவள் முகத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். தன் துடைமேல் இருந்த அவளது கையை தனது வலது கையினால் வருடினான். அவன் கை உஷ்ணமாகி போயிருந்தது. அவளுக்கு தெரிந்தது. பெட்டியில் மற்ற பிரயாணிகள் பேப்பர் படிக்கிற பாவனையில் இருந்தாலும் தங்களை கவனித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து அவள் மெல்ல தன் கையை விடுவித்து கொண்டாள். விமலாவும் ரொம்ப அழகா இருப்பாள் என்றான் அவன் திடீரென்று, அவளுக்கு மட்டும் காது கேட்கும்படி. 10 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். விதிக்கு பொறுக்கவில்லை. அவன் கண்களில் நீர் நிறைந்த மாதிரி இருந்தது. அவளுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அந்த விமலாவின் மேல் இருந்த அவனது உண்மையான அன்பினால்தான் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை செய்து கொண்டிருக்கிறான். குழந்தைகளின் பராமரிப்புக்காக, அவனுக்கு வெறும் ஒரு கம்பெனிஷிப்புக்காக. எத்தனை பண்புள்ளவனாக இருக்க வேண்டும் இவன்! வெறும் தாதி என்றால் சம்பளம் வாங்கிக் கொள்பவள், குழந்தைகளை சரியாக பார்த்து கொள்ள மாட்டாள் என்று அதற்காக ஒருத்தியை, அவனுக்கு பிரயோஜனப்படாத ஒருத்தியை மனம் புரிந்து கொண்டு இருக்கிறான். எத்தனை அன்புள்ளம் இருக்க வேண்டும் இவனுக்கு! அவளும் அவளது பெற்றோரும் இந்த கல்யாணத்தை நினைத்து பயந்தது எத்தனை அசட்டுத்தனம் என்று அவள் நினைத்து கொண்டாள்.
ரமேஷ் கூட கல்யாணத்தன்று வந்தவன் வேதனையும் கவலையும் தோன்றும் முகத்துடன் தான் தென்பட்டான். அவனை தனியே சந்திக்கும் சமயத்தில், நல்ல வேளை 2ஆம் தரம் என்றால் ரொம்ப வயசு வித்தியாசமோ என்று நினைத்திருந்தேன். அப்படி ஒன்றும் அதிகமில்லை என்றான். அவள் சிரித்துக்கொண்டே, என் வயசு மறந்து விட்டதா உங்களுக்கு என்றாள். இருந்தும் 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதாமே. ப்ராப்ளம்ஸ் இல்லை, வரங்கள் என்று நான் நினைக்கிறேன். ரமேஷை நினைக்கும் பொழுது வருத்தமாக இருந்தது. அவள் மட்டும் மற்ற பெண்களைப் போல் நார்மலாக இருந்திருந்தால் அவனை மறுக்க என்ன காரணம் இருந்திருக்கும்? அவர்கள் இருவரும் திருமண பிணைப்பில் லட்சிய தம்பதிகளாக இருக்க மாட்டார்களா? அவன் அவளை உத்தியோகம் தொடர்ந்து பார்க்க அனுமதித்திருப்பான். ஐடியல் கப்பிளாக எல்லோரும் பெருமைப்படும்படியாக வாழ்ந்திருப்பார்கள். அவள் திடுக்கிட்டாள். இது என்ன வேண்டாத சிந்தனை? பக்கத்தில் தாலி கட்டிய கணவனை வைத்துக்கொண்டு ரயில் டெல்லி போய் சேர்ந்ததும் அவளுக்கு ஒரு விவரம் புரியாத பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றுவிட்ட விதவை தங்கையின் பாதுகாப்பில் அவன் குழந்தைகளை விட்டுவிட்டு போயிருந்ததாக அவன் சொன்னான். சின்ன வீடு. டாக்ஸி வந்து நின்ற ஓசை கேட்டதும் 3 குழந்தைகளும் ஒரு கூச்ச பார்வையுடன் வந்து நின்றன. உஷா வியப்புடன் அவர்களை பார்த்தாள். எத்தனை அழகிய குழந்தைகள்! அவளுக்கு இயற்கையாக ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அவர்களை பார்த்ததும். அவள் சிரித்துக்கொண்டே அவர்கள் அருகில் சென்றாள். கடைக்குட்டி ஒரு வகை பயத்துடன் அக்காவின் கவுனை பிடித்துக்கொண்டு நின்றான். 2ஆம் அவன் அவளை அளக்கிற மாதிரி சந்தேகத்துடன் பார்த்தான். பெரியவள் ஒருவித சுவாரஸ்யத்துடன் பார்த்தாள். சங்கர் அதற்குள் பக்கத்தில் வந்து நின்றான். பாருங்கள், உங்களுக்கு ஒரு அம்மாவை அழைத்து வந்திருக்கிறேன். 3ம் திடீரென்று உள்ளே திரும்பி ஓடிவிட்டன. அவள் விக்கித்து நின்றாள். சங்கர் சிரித்துக்கொண்டே, பயப்படாதே, பழக பழக சரியாகி விடுவார்கள் என்றான். அவள் பதில் பேசாமல் உள்ளே சென்றாள். அந்த விதவை தங்கை அவளை கண்டதும் விமலாவின் பெயரை சொல்லி ஒரு குரல் அழுதாள். சங்கர் ஒரு அதட்டல் போட்டதும் வாயை மூடிக்கொண்டு காஃபியை கலந்து கொண்டு வந்தாள். வீடு கும்மென்று நிசப்தமாக இருந்த மாதிரி இருந்தது. குழந்தைகள் இருக்கும் வீடு மாதிரியே இருக்கவில்லை. சங்கர் அவளுடைய ஜாமான்களை தன் அறையில் வைக்கச் சொன்னான். அறையில் இரட்டை கட்டில்கள் போட்டு அலங்கரிக்கப்பட்ட மாதிரி இருந்தது. அந்த அறையில் கால் வைக்கவே அவளுக்கு தயக்கமாக இருந்தது. இரவு வந்தது. சாப்பாடானதும் அவள் குழந்தைகளுடன் படுத்துக்கொள்வதற்காக கிளம்பினாள். அவள் கிளம்புவதை பார்த்து சங்கர் கேட்டான். அவளது கையை பற்றியபடி, எங்கே போகிறாய்? குழந்தைகளுடன் போய் படுத்துக்கொள்கிறேன் என்றாள் அவள் தயக்கத்தோடு. அவன் உல்லாசமாக சிரித்தான். அவர்களுடன் படுத்துக்கொள்ளத்தான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டேனா? சொல்லிக்கொண்டே அவன் அரைக்கதவை தாழ் போடுவதைக் கண்டு அவள் ஒன்றும் புரியாமல் வியப்பும் அதிர்ச்சியுமாய் அவனை பார்த்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.